டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னா என்ன, அதை எப்போ எங்கே என்னென்ன ரீசன்ஸ்க்காக நடத்துவாங்கன்னு தான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் கிரிமினல் கேசஸில் நெசசிட்டி இருக்கும்போது ஃபாலோ பண்ணுற ஒரு காமனான ப்ரொசீஜர். இதில் க்ரைம் நடந்ததை பார்த்த அந்த விட்னஸ் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண சஸ்பெக்ட் உண்மையாகவே அந்த க்ரைமை கமிட் பண்ணாரா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது மூலியமாக அந்த விட்னஸ் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சொந்தமாக யோசித்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு அந்த விட்னஸ் வாலண்ட்ரியாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா இல்லை யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும். இது எப்படி நடத்துவாங்கன்னா, கொஞ்சம் சிமிலராக இருக்கிற நிறைய பேரோட சேர்ந்து அந்த அரெஸ்ட் பண்ண சஸ்பெக்டையும் ஒன்றா நிற்க வச்சு அந்த கேஸோட விட்னஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்போது அந்த விட்னஸ் இவரை எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா அது ஒரு வேலிடான எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு விட்னஸ் இவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக இவர் தான்ப்பா அந்த க்ரைமை கமிட் பண்ணாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இந்த பரேடோட அடிஷ்னல் ப்ரூஃபே தவிர கன்க்ளூசிவான எவிடன்ஸ் கிடையாது. இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை பற்றி லாவில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டில் டீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது பாரதிய சாக்ஷி அதிநியமில் செக்ஷன் 7 இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த மௌனராகம் மூவியில் பார்த்துருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கார்த்திகை வரிசையில் மற்றவங்களோட சேர்ந்து நிற்க வச்சுட்டு ரேவதியை அப்படியே ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீன் சினிமாவுக்கு வேணும்னா நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டியில் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ராங்கான மெத்தட். இந்த பரேடை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. பரேடை நடத்த ப்ராப்பராக அந்த க்ரைம் நடந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற மஜிஸ்ட்ரேட் கிட்ட போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும். இதை பற்றி செக்ஷன் 54A ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொல்லியிருப்பாங்க. பரேடுக்கு சம்மந்தப்பட்ட விட்னஸை ப்ராப்பராக சம்மன் சென்ட் பண்ணி வர சொல்லணும். முக்கியமாக பரேடை மஜிஸ்ட்ரேட் தான் நடத்தணும், போலீஸ் நடத்தவே கூடாது. அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை வேறு யாராவது போலீஸோ அந்த இடத்துல இருக்கவே கூடாது. வெரி இம்பார்ட்டண்ட், இந்த பரேடு ஜெயிலில் தான் நடத்தணும். சும்மா வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ்லையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ நடத்தவே கூடாது. லாஸ்ட்டாக இவர் ஐடென்டிஃபை பண்ண வராங்கல்ல, அந்த விட்னஸோட அடையாளத்தை போலீஸ் ஆர் மஜிஸ்ட்ரேட் ரிவீல் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த விட்னஸோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்க எய்தர் அந்த விட்னஸோட ஃபேஸை கவர் பண்ணியோ இல்லை கும்பலாக நிறைய பேர் கூட சேர்ந்து நிற்க வச்சோ அப்படி தான் பண்ணணும். இந்த பரேடு எப்போ நடத்துவாங்கன்னா, க்ரைமை பண்ண அந்த பர்சனுக்கும் விக்டிம்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது அவரை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆடட் எவிடன்ஸ் தான். இந்த பரேடை க்ரைம் நடந்த கொஞ்ச நாள்லேயே நடத்தினா தான் அது வேலிட். சஸ்பெக்டை பிடிச்ச அப்புறம் இம்மிடியேட்டாக நடத்தணும். ஏன்னா விட்னஸோட மெமரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே இதை கண்டக்ட் பண்ணிட்டா தான் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். லேட் ஆக ஆக அந்த சஸ்பெக்டோட ஃபேஸை மறக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுமையாக 1-2 வருஷம் கழித்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேலிடான எவிடன்ஸாக கிடையவே கிடையாது. அரெஸ்ட் பண்ண சஸ்பெக்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஐடென்டிட்டி ஏதாவது இருந்தால் இந்த பரேடே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி இருந்தால், ஒரு கை இல்லை கால் இல்லாமல் இருந்தால், இல்லை பார்த்த உடனே தெரிகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மார்க் பாடியில் இருந்தால், அதை வச்சு அவரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம்ல. அப்புறம் எதுக்கு இந்த பரேடு? ஸோ சிமிலராக எந்த ஒரு டிசபிலிட்டியுமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் அவரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி இருக்கும்போது அப்போ தான் இந்த பரேடை நடத்தணும். ஐ ஹோப் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பற்றி நான் பப்ளிஷ் பண்ண இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னா இல்லை ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.